அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற நம்ம யூடியூப் சேனலில் வரைக்கும் 1000க்கும் மேற்பட்ட பேருக்கும் நான் பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்த பேருக்குடையவங்க உங்கள் பேருக்கும் நான் பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக அந்த யோகநாதன் அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலேயோ சொந்தக்காரங்களின் நட்போட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் ஜோதிடத்தை மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படித்து மேல் ஜாதகத்தை கையில் கொடுத்த பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும் ஏற்கனவே தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிட பரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் இன்றைக்கி தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும். ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட்டை பார்க்குறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோலாக கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட் விளக்கங்களை தாரம் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனை ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைகள் கரிச பேர் சூட்ட, திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க, குலதெய்வமரி அதுங்க குலதெய்வமரி, அஸ்ட்ரோனியூமராலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் அணுகலாம். குறைந்த குருதட்சணைகள் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும். நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க, ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன். சரிங்க, இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம். யோகநாதன் என்ற பேருக்கான 25 வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, பிடிவாத குணம் அதிகமாக இருக்குங்க உங்கள்கிட்ட. ரெண்டாவது பாயிண்ட்டு, தனிமை விரும்பியாக இருப்பீங்க, இல்லைனா லோலினஸ் ஃபீலிங் இருக்கும். மூணாவது பாயிண்ட்டு, நீங்கள் எவ்வளோ தான் நல்லா படிக்கக்கூடிய நபராக இருந்தாலும் ஒரு படிப்பில் ஒரு ஃபெயிலாகி படிக்கிறதோ, அரியர் போட்டோ படிக்கிறதோ, இல்லை தடைகளை சந்திச்சோ படிப்பீங்க கண்டிப்பாக. நாலாவது பாயிண்ட்டு, சாப்பிட்ட சாப்பாடு புளிச்ச ஏப்பம் அசிடிட்டி பிரச்சனை உண்டு. அஞ்சாவது பாயிண்ட்டு, உங்கள் வீட்டுக்கு முன்பு இபி போஸ்ட்டோ டெலிஃபோன் போஸ்ட்டோ கண்டிப்பாக இருக்குங்க. ஆறாவது பாயிண்ட், இதனால் ஃபைனான்ஷியல் தட்டுப்பாடு இருந்துக்கிட்டே இருக்கும். இது கொண்டு ஒரு அருமையான அனுபவத்தில் கைகண்ட ஒரு பரிகாரம் இருக்குது. நம்பிக்கை இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்கள். ரொம்ப ரொம்ப குறைஞ்ச செலவு தான். அதை நீங்கள் அந்த மந்திரித்த கையில் கேட்டாலே போதும், நல்லா உங்களுக்கு இந்த மாற்றம் தெரியும். ஏன்னா இபி போஸ்ட்டு டெலிஃபோன் போஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ண முடியாது இல்லையா? அப்போ அது தகுந்த பரிகாரத்தை செஞ்சு தான் நம்ம அதை சரி செய்யணும். ஏழாவது பாயிண்ட்டு, எவ்வளோ பணங்கள் சம்பாதிச்சாலும் சேமிப்பு அப்படிங்கிறது இருக்காதுங்க. எட்டாவது பாயிண்ட்டு, கடன் பிரச்சனை இருக்கும். ஒன்பதாவது பாயிண்ட்டு, யார்ட்டையா பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க. பத்தாவது பாயிண்ட்டு, என்னடா வாழ்க்கை அது இப்போ சரி தற்கொலை பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி லைஃப்பில் உடைய சூசைட் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ எக்காரணத்தை கொண்டு அந்த நெகட்டிவ் தாட்டை வளர்த்துக்கிடக்கூடாது, பாசிட்டிவ் வாழ கற்றுக்கிடணும். 11வது பாயிண்ட்டு, மாமியாரால் பிரச்சனைகளை சந்திப்பீங்க. 12வது பாயிண்ட்டு, அப்பா வழியில் ஒரு பெண்ணு கெட்ட சாவு அடைஞ்சிருக்கிறாங்க, அவங்க ஆன்மா இன்னும் சாந்தி அடையலை, அதை முறைப்படி அவசியம் சாந்தி செய்யணுங்க. 13வது பாயிண்ட்டு, கால்களில் பிரச்சனையை சந்திப்பீங்க, கால் விரல்களில் பிரச்சனையை சந்திப்பீங்க. 14வது பாயிண்ட்டு, பிபியாலேயோ அல்லது இதய படபடப்பு இருதயம் சம்பந்தமான பயம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். 15வது பாயிண்ட்டு, ஸ்கின் அலர்ஜி பிரச்சனை உண்டு. 16வது பாயிண்ட்டு, அப்பா குடும்பம் கோவில் கும்பாபிஷேகத்தில் முக்கிய பங்கு வச்ச குடும்பமாக இருக்கும். 17வது பாயிண்ட்டு, கையால் செய்யக்கூடிய வேலை, கையால் செய்யக்கூடிய தொழில் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். 18வது பாயிண்ட்டு, திருமணம் தாமதமாகும். 19வது பாயிண்ட்டு, மனைவியால் மன கஷ்டங்கள் இருக்கும். 20வது பாயிண்ட்டு, கூட பிறந்தவங்க எத்தனை பேர் இருந்தாலும் உங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் தாங்க நல்லபடியாக வச்சு பார்த்துக்கிடுவீங்க. 21வது பாயிண்ட்டு, லைஃப்பில் புது வீடு கட்டுவீங்க. 22வது பாயிண்ட்டு, கூட வேலை பார்க்குறவங்க பகையாவாங்க, உங்களை பற்றி போட்டு கொடுப்பாங்க, ரொம்ப கவனமாக இருக்கணும். 23வது பாயிண்ட்டு, நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி டென்ஷன் ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்கும். 24வது பாயிண்ட்டு, சுதந்திர விரும்பியாக இருப்பீங்க, உங்கள் முடிவில் மற்றவங்க தலையிடுவதை விரும்ப மாட்டீங்க. 25வது பாயிண்ட்டு, உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வெளிப்பட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாலிக்க நிற்கிது. அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவபெருமான் தாங்க. இத்துடன் யோகநாதன் என்ற பெயருக்கான 25 வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. இப்போ பேர் வச்சு 25 பலன் சொல்கிறேன். நான் ஜாதகத்தை வச்சு நல்லா அதிகமாக உள்ள துல்லியமாக சொல்வேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க நண்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க. நன்றி நேயர்களே, நன்றி, வணக்கம்.